வணக்கம் நண்பர்களே. 1000 ஆண்டுகள் கடந்து கலை பொக்கிஷமாய் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராஜராஜ சோழன் பூங்கால ராஜராஜ சோழனை பார்த்துட்டு நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். முன்னாடி இருக்கக்கூடிய மராட்டா கேட் அப்படிங்கிற மராத்திய நுழைவாயிலை தாண்டி கேரள அரசனை வெற்றியுண்டதன் ஞாபகமாக கட்டப்பட்ட கேரளாந்தகன் நுழைவாயில், இதற்கு அப்புறம் இருக்கக்கூடியது ராஜராஜன் நுழைவாயில். ராஜராஜன் நுழைவாயில் அப்படிங்கிறது கதவுகளோடு கூடிய ஒரு பாதுகாப்பு அரணா அந்த காலத்தில் இருந்திருக்கு. இதற்கப்புறம் உள் பிரகாரத்தை நம்ம அடையலாம். உள் பிரகாரத்தில் நந்தி மண்டபம், அம்மன் சன்னதி, விநாயகர் சன்னதி, கருவூரார் சன்னதி, முருகர் சன்னதி மற்றும் பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரரோட சன்னதியும் அமைஞ்சிருக்கு. நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான 12 அடி உயரமுள்ள ஒரே கல்லினாலான நந்தியானது நந்தி மண்டபத்தில் வச்சிருக்காங்க. சோழர் காலத்து நந்தியானது சிறிய அளவில் பக்கத்திலே இருக்கு. ராஜராஜ சோழனால் 1003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1010ஆம் ஆண்டு 7 வருடத்துக்குள்ள இந்த பிரம்மாண்டமான கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. சோழர்களுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த பாண்டியர்களாலும் இந்த கோயில் நல்லா பராமரிக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடையாளமாக இங்கே ஒரு கல் தூணும் வைக்கப்பட்டிருக்கு. பாண்டியர்களை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த நாயக்கர்களால் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய முருகர் சன்னதியானது கட்டப்பட்டிருக்கு. அவர்களுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த மராட்டியர்களால் உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியும் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் சன்னதியை போய் பார்க்கலாம். இந்த பிரகதீஸ்வரர் சன்னதியில் இருக்கக்கூடிய லிங்கமானது 13 அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான லிங்கம். பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தின் உயரம் மட்டுமே 216 அடி. நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசமே 12 அடி உயரம் இருக்கும்னா அப்போ எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் இதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலத்தால் அழியாத மற்றும் பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயிலை ராஜராஜ சோழன் குஞ்சர மல்லர் பெருந்தச்சன் அப்படிங்கிறவரோட தலைமையில தான் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காரு. சுதைமண்ணினால் மட்டுமே கட்டப்பட்டு வந்த கோயிலை பிரம்மாண்டமான கோயிலாக மாற்றியமைத்த பல்லவர்களோட காஞ்சி கோயில் மற்றும் திருவதிகையில் இருக்கக்கூடிய கோயிலின் விமானத்தின் அடிப்படையாக கொண்டே இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயிலோட கோபுரங்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் பொன்னால் வேயப்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதற்கு முன்னாடி நம்ம இந்த கட்டுமானத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். அடித்தளம் இல்லாத பல்வேறு அடுக்குகளை கொண்ட மணல்களை கொட்டி அதற்கு மேலே கல்லை இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அந்த காலத்திலேயே அறிமுகப்படுத்தி 1000 ஆண்டுகள் தாண்டியும் இந்த கோபுரம் நிலைத்து நிற்கும்படி செஞ்சிருக்காங்க. கோயிலினோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியானது மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில். பிரம்மாண்டமான பல சிலைகளை கொண்டிருந்து 1000 ஆண்டுகள் தாண்டி வந்திருந்தாலும் இந்த கோயிலுக்கும் பல்வேறு விதமான சோதனைகளும் பிரச்சனைகளையும் தாண்டியே இந்த கோயில் வந்திருக்கு. அது எந்த மாதிரியான சோதனைகள் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். கோயிலின் பின்புறத்தின் மறுமுனையில் கருவூராருக்கு ஒரு தனியாக சன்னதி இருக்கு. கோயிலோட பின்புறத்தில் வலதுபுறமாக இருக்கக்கூடிய
முருகர் சன்னதியானது 16ஆம் நூற்றாண்டு கால வாக்கில் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. போர் கடவுளான முருகருக்கான இந்த சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளுமே போர் புரியும் விதத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு. போர் புரியும் யானை, போர் புரியும் குதிரைகள், ஆக்ரோஷம் கொண்ட நரசிம்மர் போன்ற அற்புதமான சிலைகள் இந்த கோயிலை சுற்றி செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலோட வடக்கு தெற்கு புற வாயில்களில் பிரம்மாண்டமான வாயில் காவலர்களான துவாரபாலர்களோட சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலை சுற்றி ஞான சௌடாம்பிகை சிலை, கங்காதரர், லிங்கோத்பவர், பிச்சாடன, தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபுராண கதைகளும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலோட வலது புறத்தில் சண்டிகேஸ்வரருக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது. இதில் ஒரு அற்புதமான விஷயமா வலதுபுற நுழைவாயிலின் கீழ்ப்புறத்தில் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களை வணங்கும் வண்ணத்தில் ராஜராஜ சோழனோட சிற்பமும் இருக்கு. இந்த கோயிலை தான் மட்டும் இல்லாமல் சோழ தேசமே சேர்ந்து கட்டணும்னு நினச்ச ராஜராஜ சோழன் இந்த கோயிலில் வேலை பார்த்த நன்கொடை வணங்கின அனைத்து பக்தர்களோட பேரையும் இதில் கல்வெட்டுக்களாக பதிச்சு வச்சிருக்காரு. கோயிலோட இடதுபுறத்தில் கோயில் சல மரமும் சமீபத்தில் கண்ணெடுக்கப்பட்ட வராகி அம்மனோட சிலையும் ஒரு சின்ன சன்னதியும் இருக்கு. இங்கே திருச்சுற்று மாளிகையோட ஆரம்பத்தில் ஒரு பிரம்மாண்டமான நந்தி சிலை ஒன்று இருக்குது. அது சோழர் காலத்து நந்தி. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு ரகசிய சுரங்கப்பாதைகள் இன்னும் இருக்கிறதா சொல்கிறாங்க. சோழர்கள் காலத்தில் இந்த கோபுரம் முழுவதுமே தங்கத்தால் வேயப்பட்டு இருந்ததாக இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சொல்லுது. ஆனால் பிற்காலத்தில் நடந்த முகலாய படையெடுப்புகள் மூலம் இந்த தங்க தகடுகள் முற்றிலுமாக பேர்த்து எடுக்கப்பட்டு பல நாட்களாக யானைகள் மேலே ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதா வரலாற்று தகவல்கள் சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு தங்கங்களானது வெளிநாட்டிற்கு கொள்ளையடித்து செல்லப்பட்டது என்பதை நம்மால் உணர முடியுது. இது கொள்ளையடித்தது போக எஞ்சிய சில வெள்ளி பொருட்கள் மட்டும்தான் இப்போ திருச்சுற்று மாளிகையில் நம்மோட பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. திருச்சுற்று மாளிகையில் சோழர் காலத்தில் இருந்து வணங்கப்பட்ட லிங்கங்களும் சோழர் கால மற்றும் நாயக்கர் கால ஓவியங்களும் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருது. மூலிகைகளால் வரையப்பட்ட அற்புதமான ஓவியங்களையும் இந்த திருச்சுற்று மாளிகையில் நம்மால் போய் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் தெற்காசியாவின் தலைநகராகவும் அந்த தெற்காசியாவின் மொத்த பொக்கிஷங்களையும் பாதுகாத்து வந்த ஒரு பாதுகாப்பு அறையாகவும் விளங்கிய ராஜராஜ சோழனோட
தஞ்சை பெருவுடையார் கோயில் இப்போ உலக மரபுடைமை சின்னமாக மாற்றப்பட்டு தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்டு வருது. சோழர்களை பாண்டியர்கள் போரில் ஜெயித்து பல அரண்மனைகளை அழித்தாலும், மராட்டியர்கள் அரியணையில் ஏறி அமர்ந்தாலும், முகலாயர்களால் இந்த கோயில் சிதலமடிக்கப்பட்டாலும் இன்றும் கம்பீரமான தோற்றத்தோடே இருக்கு நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில். நன்றி நண்பர்களே. இது போன்ற மற்றொரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஆர்.